அற்புத விநாயகர் கோயில் ஆலயத்தில் ஆடிப்பூரம் நட்சத்திரத்தில் 3.5 மணி நேரம் கண் திறந்து அருள்பாலித்த மூகாம்பிகை அம்மன். கண் திறந்த நேரத்தில் நடந்த மெய் சிலிர்க்க வைக்கும் சம்பவம். நெல்லை மாவட்டம் திசையன்விளை பஜாரின் மையப்பகுதியில் அற்புத விநாயகர் அருளாலயம் அமைந்துள்ளது. அற்புத விநாயகர் அருளாலயத்திற்கு உள்பகுதியில் மூகாம்பிகை அம்மனுக்கும் சன்னதி அமைந்துள்ளது. தினமும் இரவு 8 மணிக்கு அற்புத விநாயகருக்கும் மூகாம்பிகை அம்மனுக்கும் நித்திய பூஜை நடைபெறும். செவ்வாய்க்கிழமை, அதாவது நேற்று மாலை 6 மணி அளவில் அற்புத விநாயகர் மூகாம்பிகை திருக்கோவில் அறக்கட்டளை தலைவர் திருவடிமுத்து ஆச்சாரி பிரசவத்திற்காக தனது மருமகளை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு சிறப்பு பிரார்த்தனைக்காக மாலை மற்றும் பூஜை பொருட்களுடன் மூகாம்பிகை அம்மன் ஆலயத்திற்கு தனது மனைவியுடன் வந்துள்ளார். அப்போது ஆலய அர்ச்சகரிடம் தனது மருமகளை பிரசவத்திற்காக மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு வந்துள்ளதாகவும், தனது இஷ்ட தெய்வம் மூகாம்பிகை எனவும், எனது குடும்பத்தில் பெண் வாரிசு இல்லை எனவும் ஏக்கத்துடன் தெரிவித்துள்ளார். அதை கேட்ட அர்ச்சகர் இன்று ஆடிப்பூரம் நட்சத்திரம் எனவும், மூகாம்பிகை அம்மனை தங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பால் எனவும் கூற, அந்நேரம் மருத்துவமனையில் இருந்தவரிடமிருந்து தொலைபேசியில் பெண் குழந்தை பிறந்ததாக செய்தி வந்துள்ளது. அதை கேட்ட திருவடிமுத்து ஆச்சாரி கண்கலங்கி மூகாம்பிகை அம்மனை பார்த்ததும் மூகாம்பிகை அம்மன் கண் திறந்த கோலத்தில் அருள் பாலித்திருக்கிறார் என்று கூறும் செய்தி பலரையும் சிலிர்ப்படைய செய்துள்ளது. பூஜைக்காக நான் வந்திருந்தேன். பூஜைக்காக வர்ற டைமில் கரெக்டாக 6:30 மணி இருக்கும். பூஜைக்கு கொடுத்துக்கிறேன். அப்போ பூசாரி கேட்குறாரு. கேட்டோன்னு நான் சொன்னேன், இதான் என்னுடைய இஷ்ட தெய்வம் மூகாம்பிகைன்னு சொன்னேன். மூகாம்பிகை பிறக்க போகிறான்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அப்படியான்னு சொன்ன உடனே எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்த உடனே பேத்தி பிறந்துட்டான்னாங்க. என் குடும்பத்தில் பெண் குழந்தை கிடையாது, இதுதான் பெண் குழந்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷம் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. மூகாம்பிகை தாயே நீ பிறந்துட்டியப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவள் கண் வித்தியாசமான முறையில் மனித கண் மாதிரி தெரிந்தது. மனித கண் மாதிரி தெரிந்தவுடன் என் மனைவி வந்து பாருங்கள் மூகாம்பிகை நம்மளை முடிச்சு பார்க்குறேன்னு சொன்னாங்க. அவள் பார்த்ததுக்கு நானும் பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, கைகால் நடுக்கம். அப்படி என்னால் அவளுடைய கண்ணை என்னால் பார்த்து ரசிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆயிடுச்சு நான் சேர்ந்து. ஒரு தினமும் இந்த காட்சி கிடையாது. தலைவர் திருவடிமுத்து அண்ணாள் கோயிலுக்கு யதார்த்தமாக வந்தார். அவளுடைய பேரனுக்கு பிறந்தநாள் மக நட்சத்திரம். கரெக்டாக அம்பாளுக்கு பூர நட்சத்திரம் 6:41 மாறிச்சு. மாறின உடனேயே உள்ளே அம்பாளுக்கு விலக தீபம் பொருத்திக்கு இருந்தேன். அப்போ சொன்னேன், குழந்தை என்ன குழந்தை பிறக்குன்னு தெரில, அம்பாள் தான் வழிகாட்டுன்னு சொன்னார். அப்போ பெண் குழந்தையே பிறக்குன்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே பெண் குழந்தை அடுத்த நிமிஷமே போனேன். அம்பாள் அப்பயே காட்சி அளிச்சிட்டா. இன்று இந்த கோவிலில் பெரிய அதிசயம் ஒன்று நடந்திருக்கு. ஆடிப்புற திருநாளும் அதுவுமா ஒரு அதிசயம். நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் நாங்களும் நேரில் பார்க்கலான்னு வந்தோம். இங்கே நாங்கள் வர்றதுக்கு முன்னே கூட்டம் ஓவராக இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மோதினாங்க. அதில் நாங்களும் எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து பார்த்தோம் அம்மன் கண் திறந்த காட்சியை. ஆடிப்புறமும் அதுவுமா எங்களுக்கு நல்ல காட்சி கிடைச்சிருக்கு. அற்புத விநாயகரோட அருள், அன்னை மூகாம்பிகையின் அருளால் இந்த காட்சி நடந்திருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.